முன்னாடி பரிபாசையா சொன்ன கதை இப்ப தத்துவார்த்தமா அதை விளக்க ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்னு பார்ப்போம். என்னாலும் அழியாத என் விருத்தாந்தங்களை சொல்லுகிறேன் கேட்பீராக. இப்ப சொல்றேன் உங்களுக்கு அந்த ஸ்டோரியோட உண்மையான தத்துவார்த்தத்தை அப்படின்றான். பராச்சித்தான சுத்த அறிவே என் தாய். ஹேமலக்கு என்னுடைய தாயின்னு சொன்னால அது சித் சொரூபமான பரச்சித்து சச்சிதானந்தமாகிய பரபிரம்மத்தை தான் தாய் என்று குறிப்பிட்டேன். புத்தியே என்னுடைய தோழி. ஜீவ புத்தி இருக்குல்ல, நம்ம எல்லாருக்கும் புத்தி இருக்குல்ல, அந்த புத்தி தான் தோழி. அவித்தியே அசதியாக சொல்லப்பட்டது. புத்திக்கு ஒரு சேர்க்கை ஏற்பட்டது இல்ல, அதுதான் அவித்தியை, அசதி. அவளுடன் தான் புத்திக்கு சேர்க்கை ஏற்பட்டது. ரஜ்ஜுவிடத்தில் கயிறுல எப்படி பாம்பாக நாம பார்ப்பது போல இந்த அசதியினுடைய அவித்யாவோட சேர்க்கையினால ஒரு மோகம் ஏற்படுகிறது. மோகம் தான் அவித்யாவினுடைய புதல்வன். அப்ப தோழிக்கும் மோகத்துக்கும் சேர்ந்து உற்பத்தி ஆனதுதான் மனம் என்ற புத்திரன். அதான் இங்க சொல்ல வராங்க. அவித்யினுடைய விசித்திரமான சாமர்த்தியத்தும் உலக ஸ்பஷ்டமாக தெரிந்த விஷயமே. அவித்யாவுடைய ஒரு பெரிய ஒரு அதனுடைய குவாலிட்டி என்னன்னா, அதனோட விசித்திரமான சாமர்த்தியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேஜிஷியனுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி மாதிரி இந்த அவித்யாவோட கெப்பாசிட்டி என்னன்னா, இந்த உலகத்தை ரொம்ப நிஜம் போல நமக்கு காட்டுறது. சாமர்த்தியம் உலகத்தில் ஸ்பஷ்டமாக தெரியும் விஷயமே. இந்த உலகத்தை ரொம்ப ரியாலிஸ்டிக்கா நமக்கு காட்டுறது தான் அவித்யாவுடைய மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறாங்க. மகா மோகனான அவித்யின் புதல்வன், அவன் புத்திரன் மனம், இவன் பத்தினி கற்பனை, முதல் மனைவி கற்பனை. இவர்களிடமிருந்து உதித்த ஐவர்கள் ஞானேந்திரியங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவர்களிடமிருந்து இந்திரிய கோலங்கள், ஞானேந்திரியங்கள் 5 புதல்வர்கள். அவர்களுடைய வீடு தான் இந்த நம்முடைய சென்சஸ், 5 கோலங்கள். அந்த கோலங்களோடு இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு வரும்போது இவன் என்ன பண்றான், அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம், சம்ஸ்காரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறான். அதை ஸ்டோர் பண்ணதை வச்சு இரவு வந்து கனவு காண்கிறான். அதைத்தான் இங்க சொல்ல போறாங்க. அவர்களிடம் இருப்பிடம் இருப்பது இந்திரிய கோலங்கள். விஷயங்களை திருடினது மனதில் ஏற்படும் சம்ஸ்காரங்கள், வாசனைகள். திருடிய விஷயங்களை அனுபவிப்பது சொப்பனமே ஆகும். ஆசை என்பதே கற்பனையின் சக்களத்தி, 2வது மனைவி மகாசனை. குரோதம் லோபமுமே இவர்களுடைய 2 புத்திரர்கள். நான் சொன்னது புறமானது இந்த சரீரம். ஊர் அப்படின்னு சொன்னால அந்த ஊர் எதுவும் இல்லை, இந்த சரீரம் தான். இந்த மனதனுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கான், அவன் வேற யாரும் இல்ல, பிராணன் தான். நான் மொழிந்த மகாமந்திரம் சொரூபத்தில் உண்டாகும் உணர்வே. பிராணன் தான் மனதின் பிரிய தோழனான பிரசாரனாக சொல்லப்பட்டது. நகரங்களே காடுகள் முதல்வையாக கூறப்பட்டன. என்னுடன் புத்தியானது கூடுவதுதான் சமாதி. இங்கதான் சொல்றான், என்னுடன் புத்தியானது கூடுவதுதான் சமாதி. என்னுடன் யாரு? ஹேமலேக்கை. ஹேமலேக்கை யாரு? ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், பிரதிபிம்ப சைத்தன்யம். பரபிரம்மம் அதனுடைய பிரதிபிம்பம் தான் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஆகிய ஹேமலேக்கை. ஹேமலேக்கையினோட இந்த புத்தி சேருவதற்கு பேரு தான் சமாதி. புத்தி அவித்யாவோடு சேராமல், மற்ற உபாதிகளோடு சேராமல் முழுமையாக கான்சியஸோட சேரும் பொழுது அதற்கு பேர் சமாதி. என் தாயினின் உலகம் சேர்வதுதான் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. ரைட்டு. என்னுடைய தாயினா யாரு? பரபிரம்மம். முழுவதுமாக பரபிரம்மத்தோடு கலப்பதுக்கு பேர் தான் மோட்சம்னு சொல்லப்படுது. அதையும் சொல்லிட்டார். இதனைத்தான் என்னுடைய விருத்தாந்தமாக சொன்னேன். இதை யுக்தியினால் நன்றாக அறிந்து நீங்கள் அவ்விதம் அனுபவிப்பவர்களானால் உங்களுக்கும் பரமசிரேசை உண்டாகும். நான் இந்த சொன்ன விஷயத்த நல்லா உங்களுடைய புத்தியில யுக்தியா எடுத்து யோசிச்சு விசாரம் பண்ணுங்க, கண்டிப்பா இதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஸ்டோரியோடைய விளக்கத்தை, தத்துவார்த்த விளக்கத்தை அவளே விளக்கியும் சொல்லிவிட்டாள். அப்ப ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஹேமலேக்கை சுத்தமான சைத்தன்யமாகத்தான் இருந்திருக்கிறாள். அதற்கு தன் தாயானவளால் சேர்க்கப்பட்ட தோழிதான் ஆரம்பத்தில் நல்லவளாக சத்தாவளாக இருந்தால், பின்பு அவித்தியனுடன் சேர்ந்ததினால் அசுத்தப்பட்டார். பின்பு சுத்தமானால் தன்னோடு சேர்ந்ததால் சமாதியில் இருந்தார். பின் தன் தாயோடு கலந்ததினால் மோட்சமானார். நல்லது, ரொம்ப சந்தோஷம்.